ஆணையராக இருந்த அருண் கோயல் திடீர்னு நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த ராஜினாமா மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியாக்குள்ள உண்டாக்கியிருக்கு. ஏற்கனவே இவிஎம் மெஷினை தயாரா வச்சிருக்காப்ல, தனக்கு ஓட்டு போட்டுக்கிற மாதிரியான எல்லா செய்திகளோடும் இவிஎம் மெஷின் தயாரா இருக்கு. ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வரணும், நாங்க நினைச்சவங்க தான் இருக்கணும். இது வடகொரியாவில் தேர்தல் நடந்தா எப்படி இருக்கும்? அங்க ஒரே அதிபர் தான், அவர் சொல்றதுதான் தேர்தல், அவர் மட்டுமே ஜெயிப்பாரு, எதிர்த்து யாருமே நிக்க மாட்டாங்க. இது ஒரு தேர்தலா? அப்ப ஓட்டிங் மெஷின் ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், தேர்தல் ஆணையத்தை இன்னொரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இந்த கலெக்டர் ஐபிஎஸ் இந்த கும்பல்ல பெரும்பாலும் காவி கும்பலா தானே மாத்தி இருக்கிறாங்க. 61% இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல ஐபிஎஸ்ஆ ஐஏஎஸ்ஆ அண்ணாமலை மாதிரி படிச்சு வர்றவனை தானே போடுறாங்க. வணக்கம் தோழர்களே. இந்தியாவில் ஒரு பெரிய சதி திட்டத்தோடு மோடி அரசு தேர்தலுக்கு களம் இறங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் திடீர்னு நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த ராஜினாமா மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியாக்குள்ள உண்டாக்கியிருக்கு. ஒரு தேர்தல் ஆணையரே அவரை ராஜினாமா பண்ணிட்டு போனா அது என்ன பெரிய அதிர்ச்சின்றீங்களா? மோடிக்கு சொம்படிக்கிற ஒருத்தர், மோடிக்காக எதையும் செய்ய துடிக்கிற ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உள் சதி இருக்குல்ல, ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நம்ம பேசியே ஆகணும்ல. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்குது இங்க? தேர்தல் ஆணையத்துக்குள்ள என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏற்கனவே இவிஎம் மெஷினை தயாரா வச்சிருக்காப்ல, தனக்கு ஓட்டு போட்டுக்கிற மாதிரியான எல்லா செய்திகளோடும் இவிஎம் மெஷின் தயாரா இருக்கு. இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையர் என்கிற முக்கியமான பொறுப்புல இருக்கிறவரு ராஜினாமா பண்றாருன்னா அது சும்மா இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, தேர்தல் ஆணையர்ல 3 பேர் இருப்பாங்க. அவங்கதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேர்தலையும் நடத்துறவங்க. எல்லா தேர்தலையும் அவங்க தலைமையில தான் ஒட்டுமொத்த தேர்தலும் நடக்கும். அது ஜனாதிபதி தேர்வாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்வாக இருந்தாலும், மேலவை தேர்வாக இருந்தாலும், இங்க நடக்கிற பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் அவங்க தான் தலைமையில நடத்துவாங்க. அவங்க ஆணையிட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் தான் நடத்தப்படும். அப்ப தேர்தல் ஆணையர் தான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாருன்னா அவர் நியாயமானவரா இருக்கணுமா இல்லையா? அவர் நேர்மையா இருக்கணுமா இல்லையா? எந்த கட்சிக்கும் சார்பில்லாதவராக இருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த ஆணையர் அப்படி இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு ஓரமா ஒப்போம், வருவோம், நான் வர்றேன். தேர்தல் ஆணையத்துல 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர், 2 தேர்தல் ஆணையர். இந்த 3 பேர் கொண்ட குழு தான் இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேர்தலே நடத்தும். 3 பேர் கொண்ட குழுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல தலைமை தேர்தல் அதிகாரியா ஆணையரா இருப்பவர் ராஜீவ் குமார். இந்த ராஜீவ் குமார் இப்ப இருக்கார் தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையரா அவர் தான். கீழே 2 பேர் இருப்பாங்களே தேர்தல் ஆணையரா, அதுல இந்த அருண் கோயல் ஒருத்தரா இருந்தார். இன்னொருத்தர் இருக்கணும்ல, ஏற்கனவே ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டார். சந்திர பாண்டே அப்படின்னு அவருடைய பேரு, பாண்டே குரூப். சந்திர பாண்டேன்றவர் தலைதறிக்க ஓடுறாரு ராஜினாமா பண்ணிட்டு. ராத்திரியோட ராத்திரியே எங்க போனாருன்னு தெரியல, காணாம போயிருக்காரு. அவரு என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணாருன்னு இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியாது. அப்போ 3 பேர் கொண்ட ஒரு தலைமை பொறுப்புல கீழே இருக்கிற 2 பேரும் இன்றைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதுல அருண் கோயல் யார் அப்படின்னா 2022 நவம்பர் மாசம் ராத்திரியோட ராத்திரியா தான் வைத்து வந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த நாளே தேர்தல் ஆணையரா வராரு. மோடியுடைய கைக்காடு, மோடியுடைய சொம்பு. அது கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய அலுவலகமாவே தேர்தல் ஆணையத்தை மாத்தி வச்சிருந்த ஒரு ஆள் அந்த ஆளு. புரியுதுங்களா உங்களுக்கு? 2022 நவம்பர் மாசம் ராஜினாமா பண்ணி அடுத்த நாளே தேர்தல் ஆணையரா போறாரு. இது ஒரு திட்டமிட்ட வேலை, உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு திட்டமிட்ட வேலை. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவரை ராஜினாமா பண்ண வச்சு தேர்தல் ஆணையரை ப்ரமோட் பண்ணி இவரை வச்சு காரியம் சாதிக்கிறதுக்கான வேலையில இந்த கும்பல் இறங்குச்சு. அப்புறம் இன்னொரு வேலையும் பார்த்துச்சு. இந்த தேர்தல் ஆணையர் 3 பேர் இருக்காங்கல்ல, தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் 2 பேர், இந்த 3 பேரை தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னா 1991 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 3 பேர் பரிந்துரைக்கணும். ஒரு தேடல் குழு இருக்கும், அந்த தேடல் குழு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல 5 பேர் கொண்ட ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியல்ல 3 பேர் சேர்த்து அதை தேர்வு பண்ணுவாங்க. யாரு? தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர் யாரு,
இங்க தேர்தல் ஆணையர்கள் யாரு அப்படின்னு அவங்க தேர்வு செய்வாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க அந்த குழுல அப்படின்னா, ஒன்னு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, எதிர்கட்சிகள்ல அதிக வாக்குகள் வாங்கி பிரதான எதிர்கட்சியா இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, மூன்றாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பார். தேர்வு செய்கிற போது இந்த வேற 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 அஜெண்டால இருக்கிற 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் கொஞ்சம் ஒரு காமனா இருப்பார், எல்லாருக்குமானவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப எப்படி பண்ணிட்டாங்க, 2023ல சட்ட திருத்தத்தை செஞ்சிருச்சு மோடி அரசு. அந்த சட்ட திருத்தம் என்ன தெரியுங்களா, உச்ச நீதிமன்ற நீதிபதியை இந்த குழு வந்து தூக்கியாச்சு. தூக்கிட்டு மோடியால் பரிந்துரைக்கப்படுகிற ஒரு அமைச்சர் பிளஸ் எதிர்கட்சி தலைவர். இப்ப மெஜாரிட்டி யாரா இருக்கும், மோடி இருப்பாரு, அவரால் பரிந்துரைக்கப்படுற அவர் கட்சி சேர்ந்த அமைச்சர் அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப 3 பேர் கொண்ட டீம்ல 2 பேர் மெஜாரிட்டி. அப்ப அவங்க சொல்றதா நடக்கும், அவங்க தேர்வு செய்யறவங்க தானே வருவாங்க. இப்ப இந்த மெஜாரிட்டியை வச்சு ஓட்டு பொறிக்கலாம்னு நினைச்சு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு பெரிய உள்ளடி வேலையை ஏற்கனவே இந்த கும்பல் செஞ்சிருக்கு, மோடி கும்பல் செஞ்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் கடுமையாக அதை கண்டிச்சிருக்கு. இது வந்து ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்குவது, ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, உங்க இஷ்டத்துக்கு வளைப்பது, தேர்தல் ஆணையத்தை வளைத்து உங்களுக்கானவங்க வச்சுக்கிறது கடுமையான சாதிச்சு. வழக்கறிஞர் ஒருத்தர் கோபால் சிங்னு, அவர் தான் இதை எதிர்த்து ஒரு பொதுநல மனுவை உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு. அந்த பொதுநல மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஜனநாயக படுகொலை, திட்டமிட்டு இந்த மோடி அரசு தனக்கான ஆட்களை கொண்டு வந்து தேர்தலை சீர்குலைக்க செய்கிற வேலை, இது ஒரு சதி என்று கொடுத்திருக்காரு. அதான் உண்மை. தேர்தலை சீர்குலைக்கணும், ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வரணும், நாங்க நினைச்சவங்க தான் இருக்கணும். இது வந்து வடகொரியாவில் தேர்தல் நடந்தா எப்படி இருக்கும், அங்க ஒரே அதிபர் தான், அவர் சொல்றதுதான் தேர்தல், அவர் மட்டுமே ஜெயிப்பாரு, எதிர்த்து யாருமே நிக்க மாட்டாங்க. இது ஒரு தேர்தலா, இது சர்வாதிகாரங்க. ஜனநாயகம்னா என்ன, 10 பேர் நிக்கணும், நின்னு அடிச்சு நீ ஜெயிச்சனா நீ வா, அதான் ஜனநாயகம். இங்க அதையே உடைக்கிற ஒரு வேலையில் மோடி இறங்கியிருக்கிறார். அதோட மட்டும் இல்ல, இவிஎம் மெஷினை யார் தயார் பண்றாங்க, இப்போ பெல் நிறுவனம் தயார் பண்ணுது, BHEL நிறுவனம். பெல் நிறுவனம் இந்தியாவில் தயார் பண்ணுது இந்த ஓட்டு பெட்டிகளை எல்லாம், மின்னணு ஓட்டு பெட்டிகளை. இதை தயார் பண்ணுனா இந்த தயார் பண்ணுகிற இந்த பெல் நிறுவனத்தினுடைய தலைவர்களாக 3 பேர் RSS காரனை இறக்கிருச்சு. அதெல்லாம் பொதுவான ஒரு நிறுவனம், ஒன்றிய அரசினுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருக்கிறவங்க தான் அதுல இருப்பாங்க. திடீர்னு RSS காரனை உள்ள போட்டு பெட்டி தயாரிக்கிற இடத்துல RSS காரனுக்கு என்ன வேலை, அப்ப உள்ளடி வேலை நடக்குது. இப்ப புரியுதுங்களா, பெட்டி தயார் பண்றது மட்டும் இல்லைங்க, அடிஷனலா ஒரு பேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இப்போ தேர்தல் இந்த எலெக்ஷனுக்கு. அதோடைய வேலை என்னன்னா, இந்த ஓட்டு இதுல பதிவாகி ஓட்டு பெட்டியில போய் பதிவாகும். சரிங்க, ஓட்டு பெட்டியில பதிவாகிற ஓட்டு இந்த ஓட்டோ ஈக்குவலா இருக்குமா, இந்த ஓட்டு பெட்டியில பதிவு, நீங்க ஏதோ ஒரு பேட்னு சொன்னீங்களே, அதுல பதிவு பண்ற ஓட்டுகள்லாம் அக்யூரேட்டா இருக்குமா, 1000 பேர் போட்டா 1000 பேரை காட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் காட்டாது, 2% முன்ன பின்ன இருக்கும். அப்ப இது என்னக்காக செய்யறான், உள்ளடி வேலை. 2% முன்ன பின்ன இருக்கிறது எப்படி நேர்மையான தேர்தலா இருக்க முடியும்? ஒத்த ஓட்டுல ஒருத்தன் ஜெயிப்பாங்க, 100 ஓட்டுல ஒருத்தர் தோத்துருக்காருங்க, தமிழ்நாட்டுல நம்ம நிறைய பார்க்க முடியும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த பேட் சிஸ்டம் எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்கு? அப்ப உள்ளடி வேலை பார்த்து, ஏமாத்து வேலையை பார்த்து இந்த உள் வேலையை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், நீங்க ஓட்டிங் மிஷின் இருக்கு பக்கத்திலேயே வந்து அதுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்ற சீட்டும் உள்ள விழுந்துரும், இன்னொரு மிஷின் இருக்கு, இது 2ஐயும் எண்ணி சமமா இருந்துச்சுன்னா முடிச்சு விட்டு போகலாம். இவ்வளவு இது கூட நம்ம செய்ய சொல்றோம். நீ எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு கூட இதை பார்த்து செய்கின்றோம், அதையும் நான் செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், தேர்தலுக்குள்ள ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கான சகல முயற்சிகளையும் மோடி கையில் எடுத்திருக்கிறார். அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இன்னைக்கு அருண் கோயல் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தெரிச்சு ஓடுறது. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை 2022 ராத்திரி ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்தீங்க. இங்க வந்து தேர்தல் ஆணையரா உங்களை போட்டாங்க, இப்ப என்ன திடீர் தேர்தல்ல இருந்து வெளியேறீங்க? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வெரி சிம்பிளா ஒரு லாஜிக்கா அவங்க திட்டம் போடுறானுங்க. என்னன்னா, இப்ப 3 பேர் கொண்ட குழு தான் இந்த தேர்தலை நடத்தணும். இப்ப தேர்தல் நடத்துற இடத்துல 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே சந்திரபாண்டே அத்துக்கிட்டு ஓடிட்டாரு, இப்போ அருண் கோயல் அத்துக்கிட்டு ஓடிட்டாருன்னா 3 பேர்ல ஒருத்தர் தான் இருக்கிறாரு இல்லையா, தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருக்காரு. இப்ப முடிவு யார் எடுப்பாங்க, தலைமை தேர்தல் ஆணையர் எடுப்பார்.
அப்ப ஒத்தையா எடுக்கிற முடிவு என்ன நியாயமா இருக்கும்? அடிச்சு விட்டுட்டு போகலாம். மோடி சொல்றத மூளையில வாங்கிக்கிட்டு அடிச்சு தேர்தலை நடத்தலாம். அதற்கான திட்டமிடல் தான் இந்த திட்டமிடல். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த 2 பேரை கழட்டி விட்டுட்டு ஒத்த ஆளை வச்சு தேர்தலை முடிச்சு விடலான்னு இந்த கும்பல் உள்ள வேலை பார்க்குது. திடீர்னு இப்ப நம்ம கொடுத்த நெருக்கடினால வர்ற 15ஆம் தேதி ஒரு கூட்டத்தை மோடி தலைமையில போட போறாங்களாம். இந்த 2 தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வது குறித்து பேச போறாங்களாம். என்ன நியாயமா பேச போறாங்க? என்ன அப்படி நியாயமா செஞ்சிருவாங்கன்னா, 0 நியாயம், தர்மம், அறம் எதற்கும் தகுதியற்றவர்கள் இந்த காவி கும்பல்கள். அப்ப இவங்க தெளிவா ஒரு பிளான போட்டு இந்த தேர்தல்ல மக்கள் ஓட்டு போட்டா நம்ம மண்ணை கவிடுவோம், 0 வாங்கிடுவோம். அப்ப ஓட்டிங் மெஷின் ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், தேர்தல் ஆணையத்தை இன்னொரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இந்த கலெக்டர், IPS இந்த கும்பல்ல பெரும்பாலும் காவி கும்பலா தானே மாத்தி இருக்கிறாங்க. 61% இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல IPS IAS அண்ணாமலை மாதிரி படிச்சு வர்றவனை தானே போடுறாங்க. முட்டா பயில்களை அப்புறம் உள்ள போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த நிறுவனத்திற்கு பேரு சங்கல்ப். அது 61% RSS அந்த நிறுவனத்துல இருந்து தான் IAS IPS வெளியே வராங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் வெளியே வந்திருப்பாங்க? அவன் பூரா விரவி இருந்தானா, ஒரு பக்கம் இந்த ஆட்சி அமைப்பு முறையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் IAS இருக்கலாம், IPS இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இந்த பக்கம் நீங்க தேர்தல் ஆணையம் கையில இருக்கு, ED கையில இருக்கு, இந்த பக்கம் IT கையில இருக்கு, இன்கம் டாக்ஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா CBI கை, எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் ஒரு உள்வேலை பார்த்துக்கிட்டு நான் ஒரு போலியாக ஒரு ராஜ்யத்தை நடத்துறேன்னா இது சர்வாதிகாரம். ஒருபோதும் இந்தியர்கள் சர்வாதிகாரத்தை அனுமதிக்க முடியாது. சர்வாதிகார நாடு இல்லை இது. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரை சிந்திய கூட்டத்துடைய பேரம் பேத்திக்க நாம. அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க முடியாது. உச்ச நீதிமன்றம் கூடுதல் பொறுப்போட இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய இடம் இருக்கு. உச்ச நீதிமன்றம் தலையிடணும், சுயமோட்டாவா தலையிடணும். ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்கையும் சேர்த்துட்டு உச்ச நீதிமன்றம் அடிச்சு இந்த கும்பலை ஓட விடணும். சட்டத்தை பாதுகாக்கணும். அரசியல் சாசன சட்டத்தை மொத்தமா நீர்த்து போக செய்கிற வேலையை இந்த கும்பல் செய்யறாங்க. அப்ப எல்லாம் உட்கார்ந்துட்டு உருட்டுற கும்பலை அடிச்சு விரட்டுற காலத்துலதான் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும். நாம எந்த சூழ்நிலையிலும் களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த கும்பல் அப்படி. அப்ப நம்ம எப்படின்னு காட்ட வேண்டிய தேவை இருக்கு. எனவே இந்த தேர்தல் நாடகத்துக்குள்ள தேர்தல் ஆணையர்கள் உள்ள வச்சு காய் நகர்த்துற சல்லி வேலையை மோடி செய்கிறார். ஒருபோதும் அனுமதிக்க கூடாது.